பைத்தியக்காரி. குகன், நம்ம கல்யாணம் நடந்தாலோ நான் ஓடி போயிட்டாலோ என் 2 தங்கைகளோட வாழ்க்கை பாதிக்குமாம். எங்க வீட்டுல ஒரே பிரச்சனை. கைபேசியில் கலங்கினாள் கவிதா. பெற்றவங்க பயப்படுகிறதிலும் அர்த்தம் இருக்கு. என்ன மறந்துடு கவிதா. முடியாது. நீ இல்லாட்டி நான் விஷம் குடிச்சு செத்துடுவேண்டா. கவிதாவின் குரலில் உறுதி. நீ போனப்புறம் நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னா என்ன? தழுதழுத்தான் குகன். ஓகேடா, நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு நான் விஷம் குடிச்சிடுவேன். நீயும் அதே நேரத்தில் தற்கொலை பண்ணி. அவள் பேசி முடிப்பதற்குள் அவசரமாக குறுக்கிட்டான் குகன். ஆனா கவிதா, அதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற கங்கா லாட்ஜில் ரூம் போட்டு வைக்கிறேன். நாளை மாலை வந்துடு. எதுக்குடா? சாகுறதுக்கு முந்தி உன்னை ஒரு தடவை அனுபவிக்கணும். சின்ன இடைவெளிக்கு பின் கவிதா பேசினார். இவ்வளவு சீப்பான ஆளாடா நீ? உனக்காக உயிரை விட நினைச்ச நான் பைத்தியக்காரி. வைடா போனேன். என்ன மன்னிச்சிடு கவிதா. உன் முடிவை மாத்த எனக்கு வேற வழியே தெரியல. மனதுக்குள் சொல்லிக் கொண்டான் குகன். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.